அடுத்து ஒரு மெத்தட் இருக்குது, அது பேர் இன்சிடென்டல் மெத்தட். இன்சிடென்ட்டு ஆக்சிடென்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சிடென்ட்ங்கிறது தானாக அது நடக்கிறது விஷயம். இன்சிடென்ட்டுங்கிறது நம்மளாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ பசங்க கற்றுக்கிறதுக்காக ஒரு சுச்சுவேஷனை நம்மளாக க்ரியேட் பண்ணுற ஒரு மெத்தட் இது, முக்கியமாக கிராமர் டீச் பண்ணுறதுக்கு. திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ காரிலேஷன் ஆர் ரெஃபரன்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் என்னன்னு சொல்லுவாங்க? காரிலேஷன் மெத்தட், அப்படி இல்லை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. திஸ் மெத்தட் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு காரிலேட் கிராமர் வித் அதர் ரிலேட்டட் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். கிராமரை வந்து லாஜிக்கலாக நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை வச்சு கற்றுக் கொடுக்குற விஷயந்தான். ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் ஏ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். கிராமட்டிக்கல் ரூல்ஸை ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது ஏற்படுது. ஓகேவா? ஸோ இதை பற்றி இப்போது பார்க்கலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். டீச்சிங் ப்ரிப்போசிஷன் இன்சிடென்டலாக நம்மளாக அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது. இப்போ ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டிஸ்கிரைபிங் ஏ பிக்சர் இன் த கிளாஸ் ரூம். அந்த பிக்சர் இருக்குது கிளாஸ் ரூமில், அதை சொல்கிறது டீச்சர். ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, டீச்சர் இஸ் ஸ்டாண்டிங் நியர் த போர்டுக்கிட்ட டீச்சர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீச்சர் அதுக்கு அங்கே இருந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. குட், சொல்லிட்டீங்க. த டீச்சர் இஸ் ஸ்டாண்டிங் நியர் த போர்டுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த நியர் த போர்டு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், NERன்னு. இது வேறு ஏதாவது வேர்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது அட்டு, பை ஆர் பிசைடு. அப்போது அங்கே நிற்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரிப்போசிஷன் நேச்சுரலாகவே அவங்களுக்கு கற்றுக்க முடியுது. ஸ்டூடெண்ட், டீச்சர் இஸ் ஸ்டாண்டிங் அட் த போர்டு ஆர் பை த போர்டு, பிசைட் த போர்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ நேச்சுரலாகவே அவங்களுக்கு ப்ரிப்போசிஷன் வந்து அதை பற்றி ஐடியா கிடச்சிடுது. ஸோ அப்போ இவங்களை ஒரு விஷயத்த சொல்ல வச்சு அதுக்கப்புறம் கற்றுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, டீச்சிங் ஆஃப் டென்ஸ். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் தேர் வீக்கெண்ட் வந்து பற்றி பேசுகிறாங்க, என்ன பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கெண்டில். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஐ கோ டு த பார்க் ஆன் த சண்டேயில் நான் பார்க்குக்கு போனேன்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. இப்போ டீச்சருக்கு அதுக்கு கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுறாங்க, யூ வென்ட் டு த பார்க் அப்படின்னா, அப்போ அதிலே பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஐ கோனா நான் வந்து போனேன்றதை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுது, வென்ட்டுன்னும் போது பாஸ்ட் டென்ஸுக்கு போகுது. அப்போ யூ வென்ட் டு த பார்க், கேன் யூ டெல் மீ வாட் யூ டிட் தேர். டிட்டுன்னும் போதும் தெரியுது, டூவோட பாஸ்ட் டென்ஸு டிட்டு. ஸோ அப்போ வென்ட்டு, டிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸை பற்றி ஒரு நாலேஜை நமக்கு கொடுக்குது, அந்த கிராமரை பற்றி நமக்கு தெரியுது, அதாவது டென்ஸை பற்றி. ஸோ அதில் என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ் இன் த நேச்சுரல் செட்டிங். அப்போ ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி